இங்கே நம்ம பார்க்க போகிற டாபிக் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப். ஸோ அதோட ஃபர்ஸ்ட், ஸோ இந்த பிக்சர் எதை காட்டுது அப்படின்னா ஒரு கேப் வச்சுருப்பாங்க எப்போதுமே இந்த தண்டவாளத்துக்கு. ஏன்னா ஹீட்டாக இருக்கும் போது இந்த மெட்டல் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், அதே கூல் ஆகும் போது என்ன ஆகும் இந்த பொசிஷனில் வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டெம்பரேச்சரை பற்றியும் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அந்த பிக்சரை பற்றி. ஸோ டெம்பரேச்சர்ன்றது இட்ஸ் அ மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் த பாடி. ஸோ பாயிலிங் வாட்டர், ஐஸ், அதோட டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அது. ஸோ இட்ஸ் ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர், அதோட எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின். ஸோ டெம்பரேச்சரை எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம மெஷர் பண்ணலாம்னா வால்யூம், ப்ரெஷர், ரெசிஸ்டன்ஸ் வச்சுலாம் நம்ம மெஷர் பண்ணலாம் டெம்பரேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் தெர்மாமீட்டரோட லிக்விட் அண்ட் கேஸ் தெர்மாமீட்டர். இப்போ என்னன்னா the volume of the mercury varies. அதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. வால்யூமை வச்சு டெம்பரேச்சர் சேஞ்சை வந்து கண்டுபிடிக்கலாம். வால்யூமும் டெம்பரேச்சரும் லீனியராக வேரியபிளாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு யூஸ் பண்ணுற தெர்மாமீட்டர் தான் லிக்விட் அண்ட் கேஸ். ஸோ அந்த லிக்விடை நம்ம வந்து மெர்க்குரியாகவும் யூஸ் பண்ணலாம், ஆல்கோஹால்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட், இந்த இடத்துல லிக்விட் அதாவது வால்யூம் எக்ஸ்பான்ஷன் சொல்லியா, கம்மியாக வால்யூம் வந்துச்சுன்னா அது லோவர், அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட். அதே அதிக வால்யூம் அதாவது மெர்க்குரியோட வால்யூம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் பாயிலிங். ஸோ லீனியராக நமக்கு பாயிலிங் பாயிண்ட்டையும் ஃப்ரீசிங் பாயிண்ட்டையும் சொல்லுவோம். ஸோ டெம்பரேச்சர் ஸ்கேல் வந்து செல்சியஸில் வச்சுக்கலாம், ஃபாரன்ஹீட்டில் வச்சுக்கலாம், கெல்வின் வச்சுக்கலாம். ஸோ நம்ம செல்சியஸ்க்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் ஒரு ரிலேஷன் தான் பார்க்கணும். ஸோ இந்த ஸ்லோப்பை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபாரன்ஹீட்டில் உள்ள டெம்பரேச்சருக்கும் கெல்வினில் உள்ள டெம்பரேச்சருக்கும் உள்ள டெரிவேஷன். ஸோ டெரிவேஷன் தேவையில்ல, முக்கியமாக இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம நான் வச்சுக்கிட்டா போதும். ஸோ TF - 32/180 = TC/100. அது இந்த ஸ்லோப் வச்சு we are getting நம்ம calculate இல்லையா. அடுத்து ஸோ ஐஸ் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா 273.15 கெல்வினில் இருக்கும். ஸ்டீம் பாயிண்ட் வந்து 373.1. ஸோ TK = TC + 273.1. ஸோ நம்ம மேக்ஸிமமாக தெர்மோடைனமிக்ஸ் பண்ணும்போது நிறையா டிகிரியில் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து கெல்வினில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் வச்சுக்கோங்க. என்னன்னா எப்போ ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸ் ஸ்கேலும் கோயின்சைட் ஆகும்னா -40 டிகிரி தான் கோயின்சைட். ஓகே. இப்போ அடுத்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. வாய்ஸில் வந்து P is inversely proportional to 1/V, அதாவது PV = constant வந்து வாய்ஸில் தெரியும். சார்லஸில் வந்து V/T = constant. இந்த ரெண்டு கான்செப்டை வச்சும் நமக்கு என்னன்னா ஒரு தெர்மாமீட்டர் இருக்குது, அதுதான் கேஸ் தெர்மாமீட்டர். கேஸ் தெர்மாமீட்டர் வந்து கேஸோட ப்ரெஷரோ இல்லை வால்யூமோ எக்ஸ்பேண்ட் ஆகும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேஸ் தெர்மாமீட்டரை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து இந்த கேஸ் தெர்மாமீட்டரில் ஒரு லோ டென்சிட்டியான கேஸை வச்சுருப்பாங்க. ஓகேவா. அதை வச்சு PT கர்வ் வந்து லோ டென்சிட்டி கேஸஸை கொடுப்பாங்க. ஓகே. இதான் வந்து கேஸ் தெர்மோமீட்டர். ஸோ இந்த கர்வ்ஸ் எல்லாம் என்ன டிக்ளேர் பண்ணுறா, இந்த மாதிரி அதாவது இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்போது டெம்பரேச்சர் எவ்வளோ. ஸோ நம்ம அந்த கிராஃபை வச்சு என்ன டெம்பரேச்சர்னு கண்டுபிடிச்சிடலாம் ப்ரெஷரை வச்சு. ஸோ இதுதான் கேஸ் தெர்மோமீட்டர் ஒர்க் ஆகும். அடுத்து லீனியர் எக்ஸ்பான்ஷன், ஏரியா எக்ஸ்பான்ஷன், ரெண்டு கான்செப்ட். ஸோ லீனியர் எக்ஸ்பான்ஷன் எது சொல்லுதுன்னா ரெண்டு சேஞ்ச், லீனியர் லென்த்தில் சேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகும்போதோ இல்லை ஏரியாவில் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இன்க்ரீஸ் இன் த டைமென்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த இன்க்ரீஸ் இன் இட்ஸ் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது லென்த் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. நம்ம பார்த்தோம் இல்லையா ரயில்வே ட்ராக்ஸில் இந்த தண்டவாளத்தில் அதோட லென்த் என்னது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ அது லீனியராகவும் இருக்கலாம், ஏரியா எக்ஸ்பென்ஷனாகவும் இருக்கலாம், வால்யூம் எக்ஸ்பென்ஷன்.
ஸோ எல்லாத்துக்குமே எல்லாமே சிமிலர் கான்செப்ட். இப்போது லென்த் என்ன ஆகுது, டெம்பரேச்சரோட லென்த்தோட சேஞ்ச் வந்து டெம்பரேச்சர் சேஞ்சோட ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதே மாதிரி லென்த்தோட சேஞ்ச் வந்து நம்ம ஒரிஜினல் லென்த் இருக்கு இல்லையா அதோடையும் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போது இது ரெண்டு ப்ரொபோர்ஷனாலிட்டியும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதில் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன யூஸ் பண்ணணும், எப்போதுமே ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம், அதுதான் ஆல்ஃபா. ஸோ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 பை எல் இன்டு டெல்டா. ஸோ இது வந்து அந்த கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ ஒரு நியூவான லென்த்தை உள்ளே கொண்டு வர அப்படின்னா என்ன எழுதிக்கலாம், டெல்டா எல் டெல்டா இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் டெல்டா எல். அப்போது டெல்டா எல்ல இந்த ஈக்குவேஷனை நீ போட்ட அப்படின்னா ஃபைனலாக உனக்கு டெல்டா இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு 1 ப்ளஸ் டெல்டா 1 டெல்டா 2. இதே தான் ஏரியாவுக்கும் வரும், இதே தான் உங்களுக்கு வால்யூமுக்கும் வரும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த சப்ஜெக்டில் நமக்கு இந்த சாப்டரில் நமக்கு முக்கியமான ஒரு ஃபார்முலா லீனியர் எக்ஸ்பான்ஷனோட கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபா 1 வந்து மெட்டீரியல் இருக்கு இல்லையா, எந்த மாதிரி மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஆகுது அதை பொறுத்து தான் இந்த ஆல்ஃபா. ஸோ காப்பருக்குன்னா எவ்வளோ, கேஸுக்குன்னா எவ்வளோ. காப்பர் வந்து 5 டைம்ஸ் ஆஃப் த கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 0லேருந்து 100 டிகிரி ரேஞ்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காப்பர் எக்ஸ்பேன்ஸ் அபவுட் 5 டைம்ஸ் வந்து மோராக எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஸோ நமக்கு எப்போவெல்லாம் வேணுமோ we can use காப்பர். ஓகேவா, காப்பர் வந்து for the same rise in the temperature for others. ஒரு கேஸ் வந்து இப்போ 0 லைக் 10 or 20 இது இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு 10 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா காப்பர் வந்து எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா சம்வாட் லைக் மோர், அதாவது ஒரு 10 இல்லை 10 இல்லைன்னா 20 இது எக்ஸ்பேண்ட் ஆகுது சொல்கிறேன். அடுத்தது ஏரியா எக்ஸ்பென்ஷன். அதே ஃபார்முலாவை ஆல்ஃபா ஏ, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா எக்ஸ்பென்ஷன் வச்சு போட்டால் நம்ம வந்து டெல்டா ஏ பை டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ வந்து ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன். அதே மாதிரி ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் தி லென்த்தும் போட்டுக்கலாம், ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் தி வால்யூம் போட்டுக்கலாம். அதே ஃபார்முலா தான் இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட்டுக்கும் மாறும். இப்போது லென்த்தோட கோஎஃபிஷியன்ட்டுக்கும் ஏரியாவோட கோஎஃபிஷியன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா 2 the times. ஸோ டிரைவேஷன் இருக்கு, நமக்கு என்னன்னு தெரிஞ்சவங்க போகும். ஆல்ஃபா ஏ இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா எல். ஓகேவா, ஸோ ஏரியா எக்ஸ்பென்ஷன் எப்போதுமே ட்வைஸ் த லென்த் ஆஃப் தி எப்போதுமே ட்வைஸ் ஆஃப் தி லென்த்தோட கோஎஃபிஷியன்ட். அடுத்து வந்து வால்யூம் எக்ஸ்பென்ஷன், அதே கான்செப்ட். ஆனால் இதில் அதே மாதிரி இங்கேயும் ரிலேஷன் இருக்காங்க. இங்கே எவ்வளோ இருக்கும் கெஸ் பண்ணுங்க, இது வந்து 3 டைம்ஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஆல்ஃபா ஏ வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா இருக்கும். ஆல்ஃபா பி வந்து 3 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா இருக்கும். ஓகேவா, இது எது இந்த கான்செப்ட் நம்ம என்ன பார்த்தோம், லென்த்தோட மெட்டீரியல் டிஃபரெண்ட் பண்ணுறது. இது வந்து பல்க் சப்ஸ்டன்சஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பல்க்ஸ், டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ், அப்புறமேட்டு இட் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட் ஒன்லி அட் த ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சரில் தான் என்ன ஆகுதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி வால்யூம் எக்ஸ்பென்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஆகும். இந்த கிராஃப் வச்சு நம்ம சொல்லுவோம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த அதோட பல்க் சப்ஸ்டன்ஸை பற்றி டிபெண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும். ஏன் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம ஏற்கனவே வந்து சார்ல்ஸ் லால பார்த்தோம் இல்லையா, V/T = கான்ஸ்டன்ட். அந்த கான்செப்ட் தான் இங்கே. ஸோ வால்யூம் எக்ஸ்பேன்ஷனுக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷனை பார்க்கணும். ஸோ PV = μRT, P delta V, அதாவது வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் நமக்கு P delta V = μRT delta T. ஸோ ஓகேவா, இப்போ என்னன்னா
எனக்கு இதுதான் வேணும், டெல்டா வி தான் வரும். இந்த மியூ ஆர் பை டி என்ன ஆகிடும், கான்ஸ்டன்ட் ஆகிடும். அப்போது டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு வி பை டி டெல்டா டி. கரெக்டாக? அப்போது என்ன பண்ணுவோம், டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி பை டி. ஸோ டெல்டா வி ஃபார்ம்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும். ஆல்ஃபா என்னது, ஆல்ஃபா வி இன்ட்டு வி, அதுதான் என்னது டெல்டா இன்ட்டு டெல்டா. அடுத்தது டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் டு டெல்டா டி பை டி. ஸோ கேன்சல் ஆகிடும், டெல்டா டி கேன்சல் ஆகிடும், வி வி கேன்சல் ஆகிட்டு டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 1 பை டி அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக. இது எப்போ அப்ளிகபிள் ஆகும், கான்ஸ்டண்ட்டான ப்ரெஷரில் தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, அதான் நான் சொன்னேன் இந்த இடத்துல என்ன இருக்கும், டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by t சார்ல்ஸ் லா. இங்கே ஆல்ஃபா v is equal to 1 by t. ஸோ 4 டிகிரியில் வாட்டர் வந்து அனாமஸாக பிஹேவ் பண்ணும். என்னன்னா 0லேருந்து 4 டிகிரி மட்டும் ஆகும்போது வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஃப்ரம் 4 டிகிரி வந்து என்ன ஆகும்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்படி 0லேருந்து 4 டிகிரி ஆகும்போதும் வால்யூம் இன்க்ரீஸ் தானே ஆகும் நம்ம கான்செப்ட் படி. ஆனால் வாட்ரு வந்து இந்த 0லேருந்து 4 டிகிரி டெம்பரேச்சருக்குள்ள வந்து அனாமஸாக பிஹேவ் பண்ணும், வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஃப்ரம் 0 to 4 டிகிரி வந்து டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நான் வந்து வால்யூமும் டிக்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி டென்சிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் டெம்பரேச்சர் 4 டிகிரி ரீச் ஆனதுக்கப்புறம் டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிடும், அதே மாதிரி வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். டென்சிட்டியும் வால்யூமும் 0லேருந்து 4 டிகிரியில் ஒரு அனாமஸாக பிஹேவ் பண்ணும். இது எக்ஸ்பெரிமெண்டல் மூலமாக கண்டுபிடிச்சோம். ஸோ இதுதான் சம்மரி. ஸோ இதுதான் ஃபைனல். ஸோ நம்ம என்னென்னலாம் படித்தோம், நமக்கு முக்கியமானது TF minus 32/180 = TC by. இதுதான் வந்து நமக்கு TF கொடுத்து TC கேட்டாங்க, இல்லை TC கேட்டு TF கேட்டாங்கனாலும் இதை தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கெல்வினுக்கும் செல்சியஸ்க்கும் உள்ள ரிலேஷன், அப்புறம் PV = கான்ஸ்டன்ட் PV, அண்ட் இதுதான் முக்கியமான ஃபார்முலாஸ். அண்ட் இதுதான் ரெண்டும் முக்கியமான ஃபார்முலா நம்ம இந்த பீரியடில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நோட்.